வெல்கம் டு ஹாப்பி வீடு தமிழ். உங்கள் வீட்டில் எல்லா வளமும் நலமும் சந்தோஷமும் நிலைத்திருக்க இறைவனை வேண்டுகிறேன். ரொம்ப நல்லாச்சு. நம்ம காசு கொடுத்து குப்பை சேர்க்குறோமா, அதுதான் அந்த வீடியோவோட டைட்டில். நம்ம ஆக்சுவலாக சேர்ப்போம், அது எப்பப்பெல்லாம் சேர்ப்போம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு தான் இந்த வீடியோ. இது வந்து நமக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு நல்ல எக்ஸசைஸ். நம்ம இது வந்து என்னென்ன ரீசன் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து மினிமலிசம் அடாப்ட் பண்ணும்போது ஈஸியாக இதெல்லாம் வந்து நம்ம வந்து திங்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த குப்பை சேர்க்குறத அவாய்ட் பண்ணலாம். அதுக்காக தான் இந்த வீடியோ. நம்ம வீடியோவில் பார்க்கலாம் என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இம்பல்ஸ் பையிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம வந்து கடைக்கு போவோம். வெளியில் போகும்போது என்ன பண்ணுவோன்னா, நம்ம வந்து அந்த கடைக்கு போன ரீசன் வேறு எதுக்காவது இருக்கும். ஆனால் வந்து என்னென்னா, திடீர்னு ஒரு பொருளை ரொம்ப ஆசைப்பட்டோ இல்லாட்டி பார்த்து அட்ராக்ட் ஆகியோ போய் டக்கு நம்ம வாங்கிடுவோம் யோசிக்காமல். அந்த மாதிரி நம்ம வாங்குறதுனால நம்ம வீட்டுக்கு நம்ம வந்து அந்த இடத்துல பே பண்ணிவிட்டு நமக்கு தேவையில்லாத பொருளை வந்து நம்ம அந்த வீட்டுக்குள்ளே எடுத்து கொண்டு வந்துட்டு அது கொஞ்ச நாளைக்கு அதுக்கு வந்து குப்பையாக தான் மாறப்போகுது. ஸோ அது வந்து ஒரு ரீசன் அப்படி நம்ம கொண்டு வர்றது. இன்னொரு வழியில் எப்படி கொண்டு வருவோம் அப்படின்னா, டூப்ளிகேட் ஐட்டம்ஸ். அப்படின்னா என்ன அப்படின்னா, ஏற்கனவே ஒரு ஐட்டம் நம்ம வீட்டில் இருக்கும், ஆனால் ஏற்கனவே நம்ம வீட்டில் நிறைய பொருள் அத்தியாவசிய தேவையில்லாத பொருள்லாம் இருக்கனால நமக்கு தேவையான பொருள் எங்கேயோ புதஞ்சு கிடைக்கும். நம்மளால் எடுத்து கண்டுபிடிக்க முடியாது, இருக்கா இல்லையான்னு கூட தெரியாது. அப்படி தெரியாமல் நம்ம இன்னொரு பொருள் அப்படி வாங்கிட்டு வருவோம் அதே மாதிரி. ஸோ அந்த மாதிரி சேர்க்கும் போது நம்ம எக்ஸ்ட்ராவாக ஏற்கனவே இருந்த பொருள் அது வந்து குப்பை தான். அது வந்து நம்ம அந்த மாதிரி நம்ம வந்து தேவையில்லாமல் செலவு பண்ணி குப்பையை உருவாக்குறோம். அதுக்கப்புறம் வந்து மூணாவது என்ன அப்படின்னா, நம்ம வந்து இந்த மாதிரி கிச்சன் கேஜெட்ஸ் வாங்குவாங்க நிறைய பேர். எக்ஸ்பென்சிவான கேஜெட்ஸோ இல்லாட்டி ஈவன் சீப்பரான கேஜெட்ஸ்னால் கூட நம்ம வந்து ஏதாவது ஒரு சிங்கிள் பர்பஸ் சின்ன விஷயத்துக்காக, நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணாத விஷயத்துக்காக, எக்ஸாம்பிளுக்கு தான் அந்த பேக்கிங் இது போட்டிருக்கேன் நான், மிக்சர். நிறைய பேர் வந்து ஆசைப்பட்டு அதை வாங்கிடுவாங்க, ஆனால் எப்போவா தான் பேக் பண்ணுவாங்க. பேக்கிங்க்கு இந்த மாதிரிலாம் நமக்கு தேவையில்லை. இதெல்லாம் வந்து என்னென்னா, யூஸ்வலாக வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லேயோ இல்லாட்டி இந்த மாதிரி நாங்கள் இருக்கிற மாதிரி ஆஸ்திரேலியாலேயோ ரெகுலராக அவங்களோட ஃபுட்டு வந்து இந்த மாதிரி மாவு எல்லாம் மிக்ஸ் பண்ணி பண்ணுற மாதிரியே இருக்கும். நம்ம வந்து கிரைண்டர் மிக்சிலாம் யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி அவங்க அதை யூஸ் பண்ணுவாங்க. அதனால் அவங்க வச்சுருக்காங்க. நம்ம அதை பார்த்துட்டு நம்ம வாங்கிட்டு தேவையில்லாமல் காசை கொடுத்து வாங்கி இடத்தையும் நல்லா அடைக்கிற மாதிரி வச்சுருப்போம். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த குப்பை தான் நம்ம காசு கொடுத்து வாங்குறதில்ல. ஆனால் ரெகுலராக யூஸ் பண்ணுறோம் வைக்கிறோம், நமக்கு ரொம்ப நம்மளுடைய டைமை வந்து சேவ் பண்ணுதுன்னா அது வந்து அந்த மாதிரி கிடையாது. நான் சொல்கிறது வந்து அன்யூஸ்டு ஐட்டம்ஸ் இல்லாட்டி ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ். அது வந்து நிறைய ஸ்பேஸை ஸ்டோர் பண்ணுற அளவுக்கு எடுத்துக்கிறனால அதுக்காக நம்ம ஒரு கபோர்டு வாங்குவோம், அதுக்கு ஒரு இடத்த பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி வேஸ்டேஜ் சொல்கிறேன். ஸோ இதையுமே நம்ம வந்து ஒரு பொருள் இந்த மாதிரி வாங்கும்போது யோசிச்சுட்டு தான் வாங்கணும். அப்புறம் வந்து என்ன அப்படின்னா, ட்ரெண்ட்ஸ் பின்னாடி போகிறது. இப்போ ட்ரெண்டியாக இப்போ லேட்டஸ்ட் மாடலில் லேட்டஸ்ட் ட்ரெண்டில் எல்லாத்தையும் வாங்கிக்குவாங்க. இந்த ஆக்சசரிஸோ இல்லாட்டி க்ளோதிங்கோ இல்லாட்டி வேறு எதுவானாலும், ஆக்சுவலாக ஈவன் த ஹோம் டெக்கார் பீசஸோ எதுனாலும் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிட்டு அதுக்கப்புறம் அது ஃபேஷன் வந்து போயிடுச்சுன்னா அதை நம்ம யூஸ் பண்ண முடியாது. அது ஃபுல்லாகவே வந்து குப்பையாயிரும். ஸோ அப்பையும் நம்ம வந்து நம்மளோட காசு கொடுத்து குப்பையை தான் வீட்டுக்கு கொண்டு வரோம். அப்படி இல்லாமல் நமக்கு அது தேவைப்படுற மெட்டீரியல்ஸ், க்ளோதிங்கோ இல்லாட்டி ஆக்சசரிஸோ தேவைன்னா மட்டும்தான் வாங்கணும். அந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக வந்து நம்ம வாங்கி வைக்கக்கூடாது நிறைய. இன்னொன்று வந்து என்னென்னா, இந்த ஃபோன் அப்கிரேட்லாம் பண்ணுவாங்கள்ல, அன்னெசரி அப்கிரேட்ஸ். இப்போ வந்து ஒரு ஃபோன் வாங்கியிருப்பாங்க லேட்டஸ்ட்டாக இருக்க லேட்டஸ்ட் மாடலில் வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்த மாடல் அடுத்த வருஷம் வந்துச்சுன்னா இந்த பழைய மாடலை வந்து தூக்கி போட்டுட்டு அந்த புது மாடலை யூஸ் பண்ணுவாங்க. அந்த பழைய இது வந்து வீட்டிலே தான் இருக்கும், இல்லாட்டி யாருக்கா கொடுத்தாலும் அது பரவாயில்ல. அப்படி இல்லாமல் வீட்டிலே இருக்கனால அதுவும் நம்ம வந்து ஒரு வருஷத்துலேயே நம்ம காசு கொடுத்து அவ்வளோ எக்ஸ்பென்சிவான குப்பையை வந்து நம்ம வீட்டில் கொண்டு வந்து வைக்கிறோம். அந்த மாதிரி டெக்னாலஜிக்கு நம்ம அடாப்ட் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. ஸோ இந்த மாதிரி அன்னெசரியாக அப்கிரேட் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் வந்து சேல்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ். ஆமாம், இது வந்து ஒரு பெரிய மார்க்கெட்டிங் இது. ஆக்சுவலாக சேல் அப்படின்னு போட்டு நம்மளை வந்து நல்லா வாங்க வச்சுருவாங்க தேவையில்லாமல். நம்ம என்ன பண்ணுவோம், கம்மியாக சேலில் வந்து சில ஐட்டம்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம கம்மியாக வாங்க முடியும். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு ப்ராடக்டை நம்ம வந்து இப்போ கண்டிப்பாக நமக்கு எசென்ஷியலாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து இங்கெல்லாம் ஸ்கூலுக்கு வந்து ஹை ஸ்கூலுக்கு வந்து லேப்டாப் கொடுத்து விடணும்.
பசங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும்னா அதுக்கு நம்ம வந்து இங்கே வந்து 2-3 சேல் டேஸ் இருக்கும். அந்த சேல் டே வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதுக்கு முந்தின இயரே நம்ம பிளான் பண்ணி வாங்கி கொடுக்கலாம். அந்த மாதிரி இந்தியாவிலையும் நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி வாங்குறதா இருந்தால் பரவாயில்ல. ஆனால் சும்மா நம்ம கடைக்கு போகும்போது சேல் இருக்குது நம்ம போய் நிறையா வாங்கிக்கலாம் இப்போவேன்னு சொல்லிட்டு இந்த அள்ளி குவிச்சுட்டு வந்துடுவோம். வந்துட்டு நம்ம அந்த அந்த ஒகேஷனுக்கு வரைக்கும் வெயிட் பண்ணாமல் அதுக்கு முன்னாடியே நிறைய பேர் அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய வேஸ்ட் ஆகும். ஸோ அது வந்து ஒன் ஆஃப் த ரீசன் ஏன் நம்ம வந்து காசு கொடுத்து குப்பை வாங்குகிறோங்கிறதுக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் வந்து என்ன அப்படின்னா, டெக்கரேஷன் கண்டிப்பாக நம்ம வீட்டில் வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வீட்டை டெக்கர் பண்ணுறது நல்லது தான். ஆனால் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ரெகுலராக வாங்கிக்கிட்டே இருக்கக்கூடாது. அப்போனா என்ன ஆகும், ஒரு மாதிரி குப்பையாக இருக்கிற மாதிரி ஆயிரும். அந்த டெக்கரேஷனுக்கு ஒரு எஃபெக்டே இல்லாமல் போயிடும். அது மாதிரி பழைய டெக்கரேஷனை வந்து நம்ம குப்பையாக தான் போடுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம நிறைய டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் வாங்கிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஸோ அதுதான் வந்து இன்னொரு ரீசன் ஏன் நம்ம வந்து காசு கொடுத்து குப்பையை சேர்க்குறோம் அப்படிங்கிறது. அதுக்கு பதிலாக மினிமல் டெக்கராக வச்சுக்கிறது நல்லது. அதாவது மினிமலாக ரொம்ப கம்மியாக ஆனால் எஃபெக்டிவான ஒரு டெக்கராக எப்போவுமே லாங் லாஸ்டிங் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கிறது நல்லது. அப்படி இல்லைன்னா ஒரு ரூமில் இருக்கிற டெக்கரை அடுத்த ரூமுக்கு மாற்றிட்டு அடுத்த ரூமில் உள்ள டெக்கரை அப்படி மாற்றிக்கலாம். வீட்டுக்குள்ளே இருக்கிற டெக்கரேஷனே மாற்றி வச்சிங்கன்னா அது ஒரு ஃப்ரெஷ் லுக் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து என்னென்னா, பியூட்டி அண்ட் ஸ்கின் கேர் ப்ராடக்ட். இது வந்து இப்போ ரொம்ப இதாகிடுச்சு, கமர்ஷியல் ஆகிடுச்சு ரொம்ப. பியூட்டி அண்ட் ஸ்கின் கேர் ஸ்கின் கேர் அந்த ஏரியா என்ன அப்படின்னா, எல்லாருமே வந்து இப்போ வந்து பியூட்டி கான்ஷியஸ் ஆயாச்சு. ப்ளஸ் எல்லாருக்கும் அந்த அவேர்னஸ் வந்துச்சு, பேசிக் மேக்கப் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது. அது நல்லது தான். ஆக்சுவலாக நம்மளை வந்து நம்ம நல்லா கேரி பண்ணுறது வந்து எசென்ஷியல் தான். ஆனால் எப்போ ப்ராப்ளம் வரும்னா, நம்ம வந்து இப்போ ஒரு ஃபவுண்டேஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறது நமக்கே தெரியும் அது செட் ஆகும். அதை விட்டுட்டு நான் அதே மாதிரி ஃபவுண்டேஷன் வேறு பிராண்டில் 10 இது வாங்கி வச்சுட்டு அது திடீர்னு அது எக்ஸ்பயர் ஆயிரும், அப்படி நிறைய குப்பை சேரும். அந்த மாதிரி நம்ம தேவையில்லாமல் வந்து நிறைய காசு போட்டு இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் குப்பை வாங்குவோம். அதே மாதிரி ஏதாவது ஒன்று புதுசாக ட்ரை பண்ணால் என்ன பிரச்சனைனா, இந்த மாதிரி எல்லா ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டும் அதெல்லாம் பெருசாக இருக்கிற மாதிரி வாங்கக்கூடாது. வாங்கினோன்னா நமக்கு பிடிக்கலன்னா மொத்தமும் வேஸ்ட் ஆயிரும். அவங்க அப்படி தான் வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து அதனால் பார்த்து தான் நம்ம வந்து இதுக்கு செலவு பண்ணணும், தேவையில்லாமல் செலவு பண்ணக்கூடாது. ஸோ அது வந்து இன்னொரு ரீசன் நம்ம எப்படி காசு கொடுத்து வந்து குப்பையை நிறைய வீட்டுக்கு கொண்டு வந்து வைப்போம் அப்படிங்கிறது. இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா, கிராஃப்ட் சப்ளைஸ். நிறைய பேர் நம்ம வந்து கிராஃப்ட் பண்ணுவோம். அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஏதாவது ஒரு கிராஃப்டை கான்சன்ட்ரேட் பண்ணி அதை பண்ணணும். அது பத்தாததுக்கு நம்ம ஒரு கிராஃப்டே முடிக்காமல் அடுத்த கிராஃப்டை கொண்டு வந்து வீட்டில் வச்சுட்டே இருக்கக்கூடாது. அப்படி இருந்தாலும் நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா, காசு கொடுத்து திருப்பி குப்பை தான் நம்ம சேர்க்குறோம். அது ஒரு ரீசன். அடுத்தது மெயினாக என்ன அப்படின்னா, டாய்ஸ் அண்ட் கேம்ஸ். நிறைய சின்ன பசங்க இருக்க வீட்டில், ஈவன் நான் கூட இதை பண்ணியிருந்திருக்கேன். நிறைய நம்ம டாய்ஸ் வாங்கிட்டே இருப்போம். ஆக்சுவலாக அதில் என்னன்னா, கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு அவங்க தூக்கி போட்டு போயிடுவாங்க. நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம நிறைய வாங்கி கொடுக்குறதுக்கு பதிலாக கொஞ்சம் லிமிட் பண்ணி வாங்கி கொடுக்குறது நல்லது. அது மாதிரி டாய் லைப்ரரி அந்த மாதிரிலாம் எதாவது இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணலாம். அது நம்ம ஊரில் இருக்குமா என்னன்னு தெரில. இந்த ஊரில் வந்து லைப்ரரி இருக்குது. அங்கேயே வந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி அங்கே வந்து டாய் செட் வந்து கொடுத்து விளையாடலாம். அந்த மாதிரி பண்ணலாம். ஆக்சுவலாக அப்படி நம்ம ஊரில் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் வந்து காஸ்ட் எஃபெக்டிவான வேயில் வந்து எப்படி நம்ம வாங்குறது அப்படின்ட்டு பார்த்து பண்ணணும். இன்னொன்று, நிறைய இடம் அடைக்கிற மாதிரி, இப்போ ஒரு டாய் வாங்கணும் அப்படின்னா அது அட்லீஸ்ட் 1 or 2 இயர்ஸ்க்கு அவங்க யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். கொஞ்சம் அவங்க வளர்ந்துருவாங்க, ஆனால் நம்ம வந்து அந்த இடத்த அடைக்கிற மாதிரி இருந்தால் அதை வாங்குறது வேஸ்ட்டு. இல்லாட்டி நம்ம வந்து ரீசேல் பண்ணுற மாதிரி இருக்கிற மாதிரி இருந்தால் கூட வாங்கிக்கலாம். ஆனால் அன்னெசரியாக நிறைய டாய்ஸை வாங்கி வைக்கக்கூடாது வீட்டில். மேபி ஒரு பெரிய பேஸ்கெட் நிறையா வச்சுக்கலாம். ஸோ எப்போ பார்த்தாலும் விளையாடும் போது மாற்றி கொடுக்குற மாதிரி இருக்கலாம். அது இல்லாமல் நிறைய ஷெல்ஃபு ஃபுல்லாக டாய்ஸ் வைக்கிற மாதிரி அந்த மாதிரி நம்ம அக்யூமுலேட் பண்ணால் அது வந்து கண்டிப்பாக கிளட்டர் தான். ஸோ அதுவும் நம்ம காசு கொடுத்து வாங்குகிற ஒரு குப்பையாக தான் ஆகும்.
அடுத்தது வந்து என்னென்னா, நம்ம வந்து ட்ராவல் பண்ணுவோம் நிறைய இடத்துக்கு. எங்கேயாவது டூர்லாம் போனால் அங்கேருந்து பெருசாக ஏதாவது நம்ம ஞாபகார்த்தமாக வீட்டுக்கு வாங்கிட்டு வரக்கூடாது. வேணும்னா வரலாம். ஆனால் என்னென்னா, நம்ம சும்மா எங்கே போனாலும் அதே மாதிரி வாங்கிட்டே வந்தோம்னா நமக்கு வைக்கிறதுக்கு இடம் இருக்காது. அப்படி வைக்கிறதுக்கு இடம் இல்லைன்னா அதுக்கு ஒரு இடத்த நம்ம உருவாக்குவோம், அதுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி தேவையில்லாமல் அந்த குப்பைக்கு இன்னொரு குப்பையை வாங்குற மாதிரி ஆயிரும். அதனால் நம்ம அப்படி ட்ராவல் அப்போ நமக்கு ஏதாவது மெமரிஸ்னால் குட்டியாக ஏதோ மேக்னெட்ஸோ இல்லாட்டி ஏதாவது சின்ன ஐட்டமாக வாங்கி நம்ம வந்து ஒரு சின்ன பாக்ஸில் போட்டு வைக்கிற மாதிரி பண்ணிக்கலாம். நான் அப்படி தான் இப்போல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சின்ன மேக்னெட் இருக்கிறதுலே குட்டியாக ஒரு மேக்னெட் அந்த இடத்தோட பெயர் போட்டு அந்த மாதிரி ஏதாவது வாங்கிட்டு வர்றேன், அவ்வளோதான். மற்றபடி அந்த இடத்த என்ஜாய் பண்ணுறதுல தான் நம்ம டைம் செலவழிக்கணும். அதுக்கப்புறம் வந்து என்னென்னா, இன்னொன்று ஃபிட்னஸ் எக்யூப்மெண்ட். இது வந்து சில பேர் வீட்டில் பார்க்கலாம், எக்ஸசைஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நிறைய வாங்கி வச்சுருவாங்க. ட்ரெட்மில்லு, சைக்கிள், அது இதுன்னு. கொஞ்ச நாளில் பார்த்திங்கன்னா அதில் வந்து துணி காய போட்டுட்ருப்பாங்க. இது ரொம்ப வந்து ஆஃபன் பார்க்குறது. அப்படி ஃபிட்னஸ் நம்ம பண்ணணும், அதாவது நம்ம எக்ஸசைஸ் பண்ணி இது பண்ணணும்னு நினைக்கிறப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு 48 நாளுக்கு ரெகுலராக நம்ம வந்து எந்திரிச்சு அந்த ஒரு டைமை அலோகேட் பண்ணி சும்மா வந்து நார்மல் எக்ஸசைஸ், ஏரோபிக் எக்ஸசைஸ் எந்தவித எக்யூப்மெண்ட் இல்லாமல் பண்ணி ஒரு 1/2 hour டெடிகேட் பண்ணணும். அதை ஒரு பழக்கத்துக்கு கொண்டு வந்துட்டா அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இந்த எக்யூப்மெண்ட்ஸ் பற்றியே யோசிக்கணும். எடுத்த உடனே செலவு பண்ணுறது, இல்லாட்டி ஜிம்மில் போய் மெம்பர் ஆகுறது அப்படி இப்படின்ட்டு ஓவராக பண்ணக்கூடாது. அந்த மாதிரி பண்ணி நம்ம வந்து இந்த மாதிரி குப்பையை வந்து இந்த ஃபிட்னஸ் எக்யூப்மெண்ட் மூலமாக கொண்டு வந்து வீட்டில் வச்சுருவோம். அது ஒரு வழியில் கொண்டு வரோம். அதுக்கப்புறம் அடுத்தது வந்து என்ன அப்படின்னா, கிஃப்ட் பர்ச்சேஸ். இது வந்து என்ன பண்ணுவோன்னா, நமக்கு வர்ற கிஃப்ட்டு அது ஒரு விதத்தில் இருக்கட்டும். இன்னொன்று என்னென்னா, நம்மளே வந்து கிஃப்ட் அடுத்தவங்களுக்காக நிறையா பர்ச்சேஸ் பண்ணி வைக்கிறது. எங்கேயாவது சீப்பாக கிடச்சா அவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கலாம், இவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஓவர் த பீரியடில் கொடுக்காமல் அப்படியே வீட்டில் வச்சு அது ஒரு குப்பையாயிரும். ஸோ அதுவுமே நம்ம வந்து காசு கொடுத்து குப்பையை வாங்கிட்டு வர்றது தான். இன்னொன்று வந்து என்னென்னா, கிஃப்டிங் யாருக்காவது பண்ணும் போது நீங்கள் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஜங்க் ஐட்டம் மாதிரி எந்த ஐட்டமையும் வாங்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் வந்து மெட்டீரியலிஸ்டிக்காக கொடுக்குறத அவாய்ட் பண்ணுங்கள். கிஃப்ட் கார்டு வாங்கி கொடுக்குறதோ இல்லாட்டி அந்த டெபிட் கார்டே கிஃப்ட் கார்டாக கொடுக்கலாம். ஆக்சுவலாக அவங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி அந்த மாதிரி கொடுங்க. இந்த மாதிரி பொருளாக வந்து இந்த வால் கிளாக் வாங்கி கொடுக்குறது, டீ கப் வாங்கி கொடுக்குறது, இந்த மாதிரி கிஃப்டெல்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா அது வந்து யூஸ் ஆகாது, அதுவும் அவங்க வீட்டில் ஒரு குப்பையாக தான் போய் உட்காரும். ஸோ நம்ம இதுக்கு அதுக்கு காரணமாக இருக்கணும்னால வந்து யோசித்து நல்லா கிஃப்டாக வாங்கி கொடுக்கணும். அதுக்கப்புறம் கடைசியில் வந்து ஆன்லைன் ஷாப்பிங் நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணுவோன்னா, மொத்தமாக வாங்கிட்டு ரிட்டர்ன் பண்ணுற ஐட்டம் கூட ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க சில பேர். அப்படியே அதை வீட்டிலே இருக்கும், அதை யூஸும் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்படியே காசு கொடுத்து இன்னொரு விதத்துலேயும் குப்பையை கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதெல்லாம் சில விஷயங்கள் தான் நான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி பல விஷயங்களில் நம்ம வந்து வெளியில் போயிட்டு நம்ம செலவு பண்ணிவிட்டு காசை கொண்டு வந்து குப்பையை கொண்டு வந்து வீட்டில் வைக்கிறோம். ஸோ இனிமேல் வந்து என்ன பண்ணலான்னா, நம்ம வந்து ஒவ்வொரு தடவையும் ஷாப்பிங் போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன வாங்க போகிறோங்கிறத கரெக்டாக யோசிச்சுட்டு போகணும். நம்ம எல்லா கடையும் போய் நல்லா சுற்றி பார்க்கலாம் நல்லா. ஆனால் எதுவுமே இந்த மாதிரி நமக்கு குப்பையாகிற மாதிரி எந்த விஷயத்தையும் நம்ம கொண்டு வரக்கூடாது. அதை பற்றி நம்ம வந்து கொஞ்சம் அவேராக நம்ம யோசிக்க ஆரம்பித்து நம்ம ஷாப் பண்ணாலே நம்ம வீடு வந்து ஆட்டோமேட்டிக்காக மினிமலிஸ்டிக்காக மாறிடும். நம்ம தேவையில்லாத எந்த பொருளையுமே கொண்டு வர மாட்டோம். நீங்கள் இந்த மாதிரி வேறு ஏதாவது நான் வந்து பாயிண்ட்ஸ் மிஸ் பண்ணியிருந்தாலோ, உங்களுக்கு ஏதாவது மினிமலிசம் பற்றி வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கணுன்னாலோ கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.